வெனஸ்டே ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சக்கரவள்ளி கிழங்கு தான் வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். அப்புறம் வெளியில் போய் கோலம்லாம் போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் பாப்பாவும் நானும் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருந்தோம். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு பாப்பா வந்து கண்டிப்பாக கிச்சனில் வேலை பார்க்க விட மாட்டாங்க, அங்கேயே வந்துட்டுருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு டாய்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் டின்னர் செய்யவே ஸ்டார்ட் பண்ணேன். டின்னருக்கு மாவும் இல்லை, சப்பாத்தி நேற்று தான் போட்டனால என்ன பண்ணலான்னு ரவை உப்புமா பண்ணிட்டேன். உப்புமா எப்போவுமே வந்து எனக்கு பிடிக்காது, முன்னெல்லாம் பிடிக்காது. இப்போ வந்து இப்படி செய்ய ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதை உங்கள்கிட்டயும் ஷேர் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான அளவு ரவையை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, மஞ்சப்பொடி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் நமக்கு டேஸ்ட் கொடுக்கும். எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் 4 பங்கு தண்ணி ஊற்றணும். அப்போ தான் நல்லா கன்சிஸ்டன்சியில் வரும். ஸோ தண்ணி ரொம்ப கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து கிளறி விடணும். அப்புறம் வெந்ததுக்கு அடையாளமாக அந்த ஹோலாக வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கொத்தமல்லி தலையை போட்டு இறக்கணும். இப்போ சூப்பரான உப்புமா ரெடி. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.